அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜக தலைவர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், தன்னுடைய கண்டன பதிவில் அவர் என்னென்ன விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டிருக்கார்? வணக்கம். பாஜக தலைவர்கள் கைதுக்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். 1000 கோடி ரூபாய் அளவுக்கு டாஸ்மாகிலே ஊழல் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையிலே அதை முன்னிட்டு அவர்கள் பாஜகவின் சார்பில் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தனர். குறிப்பாக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதற்கு முன்பே பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்களை காவல்துறையினர் கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். ஊழலுக்கு எதிரான போராட்டங்களை கண்டு அரசும் காவல்துறையும் அஞ்சுவது ஏன் என்றும், தமிழ்நாட்டில் ஊழலுக்கு எதிராக ஜனநாயக முறையில் போராடுவதற்கு கூட அனுமதி இல்லையா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். திமுகவினர் ஊழல் செய்யவில்லை என்றால் இத்தகைய அடக்குமுறைகளை கைவிட்டு டாஸ்மாக் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.